காட்டுல ஒரு புலி உட்கார்ந்து இருந்தது. அது காலையில ஒன்றும் சாப்பிடல. கழுதைக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா திமிரு வந்துடும். அதனால தான் உடமைக்காரன் வயிறு நிறைய கழுதைக்கு சோறே போட மாட்டான். பாதி வயிறுல வச்சிருப்பான். ரொம்ப திமிர்ல புலிய போய் சீண்டுது கழுதை. நான் இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் ஃபுல்லா சாப்பிட்டேன். புலி சொல்லிச்சான், நான் இன்னும் ஒன்றும் சாப்பிடல. நீ தான் புல்லு சாப்பிட மாட்டிய? புல்லு சாப்பிட மாட்டேன், புல்லு சாப்பிட்றவங்களை சாப்பிடும். இதுக்கு கோவம் வந்துருச்சுங்க கழுதைக்கு. உங்கள் எல்லோரிடத்திலும் கேட்கிறேன், நம்ம இடத்தில் ஏதேனும் கழுதைகள் இருந்தால் அவர்களோடு கோபப்பட்டு விடாதீர்கள். என்ன நடக்குங்கிறது பாருங்க. இப்போ அது கழுதைக்கு கோவம் வந்துருச்சா, புலிய ஒரு கை பார்க்கணும்ன்ற திட்டத்தோட சொல்லுது. ஓய், நான் சாப்பிட்ட புல்லு கலர் சொல்லு. ஏய், நான் புல்லு சாப்பிட மாட்டேன், கலர் தெரியாதா? சொல்ல. பச்சை. சரி, நான் பிறந்ததுல இருந்து சாப்பிட்றேன் ப்ளூ. கோவம் வந்துருச்சு புலிக்கு. போயிரு மரியாதையா. நான் புல்லு சாப்பிட மாட்டேன், கலர் தெரியும், போயிரு. ஏய், நான் சொல்றேன்ல ப்ளூ தானே, ஒத்துக்கோ போறேன். நான் எதுக்கு ஒத்துக்கணும்? நான் சாப்பிட்ட புல்லு தானே, நீ சாப்பிட்ட புல்லு நீ ஒத்துக்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்காம நான் விட மாட்டேன். சண்டைங்க. ரெண்டும் போய் எங்க நினைச்சு தெரியுமா? சிங்கத்துக்கிட்ட நினைச்சு. இப்ப சிங்கம் தீர்ப்பு சொல்லுதுங்க. என்னடா பஞ்சாயத்து சார்? நான் வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டு வந்தேன் சார். சரி, நான் சாப்பிட்ட புல்லுக்கு இவன் கலர் சொல்றான் சார். இவன் புல்லு சாப்பிட மாட்டான் சார். இவனுக்கு என்ன சார் தெரியும் கலரு? எனக்கு தெரியும் சார், நீங்களும் புல்லு சாப்பிட மாட்டீங்கன்னு. நான் சொல்றேன் சார், நான் சாப்பிட்ட புல்லு ப்ளூ சார். சிங்கம் பார்த்துச்சான். என்னப்பா சார், உங்களுக்கு தெரியாதா கிரீன்? சும்மா அலப்பற சார். காலையில இருந்து என் உயிரை வாங்குறான் சார். அப்படியா? எவ்வளவு நேரமா சண்டை போட்டுருக்க அவங்ககிட்ட? 3 மணி நேரம் சார். அப்படியா? இங்க வர கழுதையை கூப்பிட்டானா சிங்கம். எப்பத்துல இருந்து புல்லு சாப்பிட்ற? பிறந்ததுல இருந்து சார். என்னப்பா கலரு? ப்ளூ சார். பார்த்து தான் சாப்பிட்றியா? பார்த்து தான் சார் சாப்பிட்றேன். சத்தியமா? சத்தியமா சார். சரி, ப்ளூ தான் போ. என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்த புலிக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க சார். இரு முன்னாலேயே சொல்லிடுறேன். புலியை பார்த்து சொல்லிச்சு, இனிமேல் நீ 5 மாசத்துக்கு பேசக்கூடாது. டோர் லாக், ஜிப். குதிச்சுக்கிட்டு கழுத போயிடுச்சு. கண்ணீரோட புலி கேக்குது, நீ சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். அவன் போய் சொல்றான், நான் உண்மையை சொல்றேன். நீ ராஜா, என்ன ஒத்துக்காம அவனை ஒத்துக்கிட்டு எனக்கு தண்டனை ஏன் கொடுத்த சொல்லு. சிங்கம் சொல்லிச்சா, நீ புலி. கணக்குல யாராவது நல்லா எழுதுனாங்கன்னா கணக்குல புலிம்பாங்க, வீரத்தில் தான் புலி போன்றவன்பாங்க. நீ மெக்னானிமிட்டியோட கூடிய ஒரு அனிமல். கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல, அதுக்கு தான் உனக்கு தண்டனை 5 மாசம். ஆனா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ. ஏன் தெரியுமா? அது கழுதை ஒருபோதும் தன் கருத்தை மாற்றிக்கொள்வதே இல்லை. எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் மாற்றிக்கொள்ளாது. யார் புத்திமதி சொல்லுகிறார்களோ அவர்களை பழி வாங்குவதற்காக எந்த கட்டத்திற்கும் அது செல்லும். அந்த முட்டாள்தனத்திற்கு தான் அதை கழுதை என்று திட்டுகிறார்கள். நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். நான் புத்திமதி சிந்தனை தானே. யாரோட ஆர்கியூ பண்ணணுமோ, யாரோட ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதோ பண்ணாதீங்க.